தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம்னு சொல்லலை, அப்புறம் எப்படி ஹிந்தி திணிக்கப்படும்னு சொல்கிறாங்க? உண்மை என்ன? இந்த தேசிய கல்விக் கொள்கையால் 3ஆம் 5ஆம் 8ஆம் வகுப்புகளுக்கு எக்ஸாம் வச்சா அதில் ஃபெயில் ஆகும் பட்சத்தில் அடுத்த கிளாஸ் அவங்களால போக முடியாதா? உண்மை என்ன? இந்த தேசிய கல்விக் கொள்கையால் ஸ்கூலில் இடைநிற்றல் அதிகமாகி தொழில் செய்ய கிளம்பிடுவாங்களாம்? உண்மை என்ன? தேசிய கல்விக் கொள்கையால் ஸ்கூல் புக்ஸில் நம்ம தமிழர்களோட தமிழ்நாட்டோட வரலாறு மாற்றி அமைக்கப்படுமா? உண்மை என்ன? தேசிய கல்விக் கொள்கையால் காலேஜில் எத்தனை டிகிரினாலும் முடிச்சுக்கலாமா? உண்மை என்ன? சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம்னு சொல்கிறாங்க, பிஎம்ஸ்டி ஸ்கூல் திட்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன? எதுக்கு? மத்திய அரசு நமக்கு எவ்வளோ நிதி கொடுக்க வேண்டியிருக்கு? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்ட மற்ற மாநிலங்களில் இப்போ உள்ள நிலைமை என்ன? ஹிந்தியை தேசிய மொழியை அறிவிக்கணும்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷனல் டிபேட் நடந்தப்போ டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் சொன்னது என்ன? இப்படி தேசிய கல்விக் கொள்கை, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு 3வது மொழி அவசியமா, அதுலேயும் ஹிந்தி அவசியமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ரீஃபார்ம்ஸ், அதாவது சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது முக்கியம் தான். அந்த வகையில் தான் எஜுகேஷன்லையும் 1986 92 சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி தான் இப்போவும் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் மும்மொழி கொள்கையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் கிளாஸை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது 5+3+3+4 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் எப்படி படிச்சிருப்போம்? 1லேருந்து 5ஆம் வகுப்பு, அப்புறம் 6லேருந்து 10ஆம் வகுப்பு, அப்புறம் 11 12 படிச்சிருப்போம். ஆனால் அந்த என்இபியில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் ப்ரீ பிரைமரி ஸ்கூல், அதாவது பால்வாடி படிக்கணும். அடுத்து 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பும் படிப்பாங்க. அடுத்து 8 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் 3லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பாங்க. 11 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பாங்க. 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் 9லேருந்து 12ஆம் வகுப்பு படிப்பாங்க. இப்படி 5+3+3+4 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த என்இபியில் வந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த 3, 5, 8ஆம் வகுப்புக்கு வந்து ஸ்கூல் லெவலில் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதை தவிர வேறு எந்த எக்ஸாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாம் சின்ன வயசில் படிக்கும் போதெல்லாம் ஒரு வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து அதில் பாஸ் ஆகிறதுக்கு அப்புறம் தான் அடுத்த வகுப்பு நம்ம போக முடியும். அதே வகுப்பில் வச்சுருவாங்க. இதனால் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகுது, இடைநிற்றல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி தான் ஆர்டிஇ ஆக்ட்னு சொல்லி 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லி அனைவருக்கும் கட்டாய கல்வின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுபடி 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த சட்டம் வந்து நடைமுறையில் தான் இருக்குது. இப்போ இந்த என்இபியில் இது சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பையன் வந்து 5ஆம் வகுப்பில் வந்து ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அவனால் அடுத்த கிளாஸ் போக முடியாதானா? முடியும். ஆனால் அந்த 5ஆம் கிளாஸில் ஏன் ஃபெயில் ஆகிட்டான், எந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிருக்கான் அப்படின்னு பார்த்து அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணி அவனுக்கு ஸ்பெஷல் டீச்சிங் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ மற்றபடி அவரை வந்து 6ஆம் வகுப்பு போக முடியாது, அங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே என்இபியில் சொல்லலை நாங்கள் படித்த வரைக்கும். ஆனால் போன டிசம்பர் 2024 மத்திய கல்வி அமைச்சகம் வந்து ஒரு ஜியோ வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த ஆர்டிஇ ஆக்ட் படி ஆல் பாஸுங்க அந்த டிடென்ஷன் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜியோ வெளியிட்டிருக்காங்க. என்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து தொடக்க கல்வி வரைக்கும் யாரையுமே வந்து ஃபெயில் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறத கட்டாயமாக வச்சுருக்காங்க. ஆனால் 5ஆம் வகுப்பு இல்லை 8ஆம் வகுப்பில் ஒரு பையன் வந்து ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து அடுத்த 2 மாதத்தில் அவருக்கு வந்து ரீ எக்ஸாமினேஷன் வைக்கணும், மறுபடியும் ஒரு பரீட்சை வைக்கணும். அதுலேயும் அவர் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னா அவர் வந்து அதிலே தான் இருப்பார், இப்போ 5ஆம் வகுப்புலேயே தான் இருப்பார். அவருக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து ஸ்பெஷல் டீச்சிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஜியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த என்இபியில் வந்து ஃபெயில் ஆகிட்டா அடுத்த கிளாஸ் போக முடியாது அப்படிங்கிற பற்றி எதுவுமே சொல்லலைனாலும், ஆனால் இந்த ஜிஓ வந்து ஆர்டிஇ சட்டத்துக்கு எதிராக இருக்குது. இதன் மூலமாக இடைநிற்றல் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியும் இந்த என்இபியை எதிர்க்கிறாங்க. இந்த நோ டிடென்ஷன் பாலிசி, அதாவது ஃபெயில் ஆகிட்டா அதே வகுப்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாலிசியை வந்து தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் உட்பட சில மாநிலங்கள் வந்து அதில் இருந்து எந்த முடிவும் எடுக்கலை. ஆனால் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் என்இபியில் ஹிந்தியை திணிக்கிறாங்களா அப்படின்னா, என்இபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி கல்வி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5ஆம் வகுப்புக்கு மேலே 3 மொழி, அதாவது தாய்மொழி, உள்ளூர் மொழி, பிராந்திய மொழி அப்படின்னு சொல்லி 3 மொழியில் பயிற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் எடுத்துப்போம். அங்கே நல்லா படித்து பார்த்தா தெரியும், வேறெவர் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ அங்கெல்லாம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி கல்வி கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அப்போ சாத்தியம் இல்லாத இடத்துல தாய்மொழி கல்வியோட நிலைமை ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வருது. அடுத்து 5ஆம் வகுப்புக்கு மேலே மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 8ஆம் வகுப்பில் ஒரு 50 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 50 பேரை ஒரு சிலர் வந்து மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சிலர் கன்னடம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சிலர் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அத்தனை மொழி ஆசிரியர்களும் அந்த ஸ்கூலில் இருந்தால் மட்டும்தான் அத்தனை பேரும் அவங்க விருப்பத்தின் பேரில் ஏதாவது ஒரு 3ஆவது மொழியை படிச்சுக்க முடியும். அதை விட்டுட்டு அங்கே 3ஆவது மொழியாக விருப்பத்தின் பேரில் ஹிந்தியை மட்டும் ஆப்ஷனலாக வச்சா வேறு வழி இல்லாமல் அவங்க எல்லாருமே ஹிந்தி மட்டும் தான் படிக்க நேரிடும், இல்லை 3ஆவது மொழி படிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ இப்படி விருப்பத்தின் பேரில் இருந்தாலும் 3ஆவது மொழியாக ஹிந்தியை மட்டும்
ஆப்ஷனாக வச்சு ஹிந்தியை மறைமுகமாக திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான காரணம் 2025 பட்ஜெட்டில் கூட கேன் பாரத மிஷன் அப்படிங்கிற பேரில் ஹிந்தி சான்ஸ்கிரிட் அதாவது சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஹிந்தி மொழி அஃபிஷியல் லாங்குவேஜாக மட்டும் தான் இருக்குது. இந்த ஹிந்தியை தேசிய மொழியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷனல் டிபேட் நடந்தப்போ டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹிந்தியை தேசிய மொழியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலம் வந்து பிளவுபட்டு போயிடும், அதனால் ஹிந்தியை வந்து தேசிய மொழியை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ தான் ஹிந்தியை வந்து வெறும் அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இந்த NEP நடைமுறையில் உள்ள மாநிலங்களில் பீகார், ஒடிசா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள்லாம் அவங்களோட தாய்மொழியும் மறந்து ஹிந்தி வந்து அதிக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஹிந்தியத்தை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஹிந்தியை அனுமதித்தோம் அப்படின்னா நம்மளோட தாய்மொழி மறக்கடிக்கப்பட்டு தாய்மொழி வீழ்ச்சியடையும், தமிழ் வீழ்ச்சியடையும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தையும் சொல்லி எதிர்க்கிறாங்க. ரீசெண்டாக கூட தெலுங்கானாவில் எல்லா ஸ்கூல்லையுமே தெலுங்கு கட்டாயமாக பயிற்றுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாப்லையும் எல்லா ஸ்கூல்லையும் பஞ்சாபி கட்டாயமாக பயிற்றுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அடுத்து எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் கரிக்குலம் அதாவது பள்ளி பாடத்திட்டம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு NCFSE நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி NEP கீழே ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து அந்த கரிக்குலம்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு மாற்றி அமைக்கப்படலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல ஸ்கூல் எக்ஸாம்ஸ் அதாவது 3, 5, 8, 10, 12 இந்த வகுப்புகளுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் நடத்தி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த NEP கீழே பராக் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்துவாங்களாம். அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இப்போ 12th வரைக்கும் 5 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாலுமே ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு பொதுவான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குமா, ஆனால் அது கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹையர் எஜுகேஷனில் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்கும் சொல்லி நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இந்த NEPயில் லிட்ரஸி, நியூமரசி, ஒகேஷனல் ஸ்கில்லிங் இந்த 3 வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 வார்த்தையுமே ப்ரீகேஜி படிக்கிற 3 வயசு குழந்தைக்கும் PhD படிக்கிறவங்களுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் 2020க்கு முன்னாடி வரைக்கும் UGC கைட்லைன்ஸ் படி யூஜி படிக்கிறதுங்கிறது ஒரு பேசிக்ஸ் மட்டும்தான், ஒரு அடிப்படை புரிதல் ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் PG, PhD எல்லாம் ரிசர்ச் எல்லாம் படிப்பாங்க. ஆனால் அந்த NEPயால் உயர்கல்வி வரைக்குமே பேசிக்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும், ஆழமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த NEPயால் 100% அரசு உதவியால் இயங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கூட ஃபியூச்சரில் இருக்காதுன்னு சொல்லியும் எதிர்க்கிறாங்க. இந்த NEPயில் மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சத்தான காலை உணவு கொடுக்கணும், இத்தனை கிலோமீட்டருக்கு இடையில ஒரு ஸ்கூல் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற டீச்சர் ரேஷியோ இருக்கணும், அதாவது 30 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 14 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்காங்க, 55 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டமும் ஏற்கனவே இங்கே இருக்குது. அப்புறம் உயர்கல்வி படிக்கிறவங்களோட அந்த ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா GR 47 இருக்குது. தமிழ்நாடு தான் இதில் டாப்பில் இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷன், ஹெல்த்து, எக்கனாமி இப்படி எல்லா விஷயங்கள் அடங்கிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. SSA சமக்ர சிக்ஷா அபியான் அதாவது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு 2018 கொண்டு வராங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சர்வ சிக்ஷா அபியான் துவக்க பள்ளி வரை அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற திட்டத்தையும், அப்புறம் நடுநிலை கல்வி, அப்புறம் டீச்சர்ஸ் எஜுகேஷன் இந்த 3 திட்டத்தையும் ஒருங்கிணைச்சு SSA அப்படின்னு சொல்லி அதாவது சமக்ர சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் சொல்லி 2018 மத்திய அரசு கொண்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு கீழே 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் நிதி கொடுப்பாங்க. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தராஞ்சல், ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் இங்கெல்லாம் 90% மத்திய அரசும் 10% மாநில அரசும் இந்த திட்டத்துக்கு கீழே நிதி உதவி கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் 3586 கோடி பட்ஜெட்னு சொல்லி நிதி கொடுத்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலும் பண்ணி இப்போ 2152 கோடி மத்திய அரசும் 1434 கோடி மாநில அரசும் தரணும். ஆனால் இதில் 2024-25 நிதியாண்டுக்கு இந்த திட்டத்துக்கு கீழே 2152 கோடியில் ₹1 கூட மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே இல்லை. இதில் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் கேரளா இந்த மாநிலத்துக்கும் ₹1 கூட நிதி கொடுக்கல. ஏன்னா இவங்களா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கல. இதுக்கெல்லாம் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற ரிப்போர்ட்டே ஒரு ஆதாரம் தான். அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து PMT ஸ்கூல்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லி மத்திய அரசு 2022 ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது இந்தியா முழுக்க 14,500 ஸ்கூல்ஸை தத்தெடுத்து அதை மேம்படுத்தி மாடல் ஸ்கூலாக உருவாக்க போகிறாங்களாம். ஸோ இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இந்த PMT ஸ்கூல் மூலமாக நடைமுறைப்படுத்த போகிறாங்களாம். ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த PM ஸ்கூல் திட்டத்தில் வந்து மாநில அரசு வந்து கையெழுத்து போடல. ஸோ அதுக்கு கையெழுத்து போட்டால் தான் அந்த SSA ஸ்கீம் கீழே வர வேண்டிய நிதியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த PMT திட்டத்துக்கு கீழே மொத்த நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,360 கோடி. இதில் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதி தரணும். அதே நேரத்தில் இந்த PMT ஸ்கூல் திட்டத்தில் மத்திய அரசால் நடத்தப்படுற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸும் நவோதயா ஸ்கூல்ஸும் அடங்கும். இந்த PMT ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் மொதல் 5 வருஷத்துக்கு மட்டும் தான் மத்திய அரசு வந்து 60% நிதி தரும். அதுக்கப்புறம் எல்லாமே மாநில அரசு தான் அந்த ஸ்கூல்ஸோட செலவெல்லாம் ஏற்றுக்கணும். இப்போ அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் இந்த PMT திட்டத்துக்கு கீழே ஆன்லைனில் அப்ளை பண்ணி இணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு 4 டைம் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, 3 கட்டமாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களாம். இந்த PMT ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி தான் சிலபஸ்லாம் இருக்கும். அதாவது நீட், J2E இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி சிலபஸ் இருக்கும். மும்மொழி
கொள்கை தான் அங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதிர்த்து தான் இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல் திட்டத்தில் வந்து மாநில அரசு கையெழுத்து போடல. அதில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நாங்கள் நிதியுதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய கல்வி அமைச்சரே சொல்லியிருக்காரு. கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால மத்திய அரசும் அதில் மாற்றங்கள் கொண்டு வரலாம், மாநில அரசும் அதில் மாற்றங்கள் கொண்டு வரலாம். அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த என்இபியை ஏற்றுக்கல அப்படின்னா காலத்துக்கும் அப்புறம் எஜுகேஷனில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படாதே அப்படின்னா மாநில அரசும் அதில் புதுசாக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா மாதிரியான வளர்ந்த நாடுகளில் கூட இருமொழி கொள்கை தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க ஆதரிக்கிறாங்க, அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேணாம். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றின தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிடிஎஃப் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது முக்கியமான விஷயத்தை நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பற்றி கிளியராக வீடியோ போடுறோம். நன்றி. குழந்தைகளின் கல்விதான் இந்தியாவை உயர்த்தும்னு சொல்ற டாக்டர் அப்துல் கலாமுடைய போட்டோவை மாட்டி வச்சுட்டு ஒரு ஏழை குழந்தையோட கல்வியை ஸ்டாப் பண்றேன்.